Hello everyone, welcome back to our channel guys. இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான நெய் பிஸ்கட் செய்ய போகிறோம். வெறும் 4 பொருள் வச்சு. என்னடா 4 பொருள்னு சொல்லிட்டு 6 பொருள் வச்சுருக்கேன்னு நினைக்காதீங்க. இந்த 4 பொருள் தான் முக்கியமாக தேவை. 2 பொருள் பார்த்தீங்கன்னா ஒன்று வாசனைக்காகவும் ஏலக்காய் தூள், இன்னொன்று வந்து டெக்கரேஷனுக்காக நட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தரலாம். நெய் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தேவைங்க நமக்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு பண்ணுறோம். கோதுமை மாவு 1 கப் தேவை. அதுக்கப்புறம் கடலை மாவு 3/4 கப். அதுக்கப்புறம் சர்க்கரையை வந்து மிக்சியில் போட்டு அடித்து வச்சுக்கோங்க, அதாவது பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. வாசனைக்காக ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நட்ஸு டெக்கரேஷனுக்காக இதை வந்து மேலே வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஏன்னா டெக்கரேஷனுக்கு வைக்கிறதுக்கு ரொம்ப முழுசாக வைக்க வேண்டாம்னு சொல்லி சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம மேலே வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த 4 பொருட்கள் தான் தேவை. இதை வச்சு சூப்பரான பிஸ்கட் வந்து நம்ம வீட்டிலேயே செய்யலாம். இப்போ வந்து நான் இதை ஃபைன் பவுடராக நான் அரைச்சி வச்சுக்க போகிறேன். அரைச்சி வச்சுட்டு இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எடுத்து வச்சிருந்த நெய்யை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம இன்றைக்கி நெய் யூஸ் பண்ணுறோம். நெய்க்கு பதிலாக வெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்க வெண்ணெய் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்க்கரை பொடிச்சு வச்சோம் இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா லைட் கலராக மாறி நல்லா வந்து ஃப்ளஃபியாக வந்துடும். அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா லைட் கலர் வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம தேவையான மற்ற பொருள்லாம் சலித்து ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை மாவு சொன்னோம் இல்லையா, கோதுமை மாவு, கடல மாவு, இதை வந்து நம்ம சலிச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம். சலித்து நம்ம ஆட் பண்ணும்போது கட்டிகள் எதுவும் வராமல் ரொம்ப சாஃப்டான ஒரு மாவு கிடைக்கும். அதுக்காக தான். இப்போ நல்லா வந்து சலிச்சுக்கலாம். அவ்வளோதான், சலித்து முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூன் வச்சு நான் ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஏலக்காய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன். சாரி, இதில் 1/4 கப்புன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். 1/4 டீஸ்பூன் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி க்ரம்பிளி டெக்ஸ்சர் வரும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம கையில் பிணைஞ்சிக்கலாம். உங்களுக்கு வந்து பிணைய வரல, கரெக்டான வந்து ஷேப் வரமாட்டேங்குது, இப்படி கையில் பிடிச்சோன்னா நல்ல ஒரு ஷேப் வரணும், அதுதான் பதம். உங்களுக்கு வரமாட்டேங்குது அப்படின்னா பால் வந்து 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். எனக்கு தேவைப்படல, நான் நல்லா வந்து பிணைஞ்சி எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சூப்பரான ஒரு டோ கிடச்சிரும். அதில் பாதி மாவை எடுத்து நான் வந்து என்னோடய கவுண்டர் டாப்பில் போட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கிறேன். சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரியே உருட்டுங்க. பட் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும், ரொம்ப லைட்டாக இருக்கக்கூடாது. சைடில் இந்த மாதிரி தான் கிராக்ஸ் வரும். அதை கையை வச்சு இந்த மாதிரி வந்து சீல் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி சீல் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நீங்கள் தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டுட்டு இன்றைக்கி வந்து நான் குக்கி கட்டர் வச்சு நான் கட் பண்ண போகிறேன். உங்கள் கிட்டே குக்கி கட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஏதோ ஒரு மூடி இல்லை வாட்டர் பாட்டில் மூடி ஏதோ ஒரு மூடி வச்சு கூட நம்ம வந்து ஷேப் வந்து கொண்டு வரலாம். நான் இன்றைக்கி வந்து குக்கி கட்டர் ரவுண்ட் ஷேப் வச்சு நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். அவ்வளோதான், எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த ரிமைனிங் டோ நம்ம எடுக்கிறோம் இல்லையா, இதை வந்து அடுத்த டைம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், குக்கி கட்டர் வச்சு கட் பண்ணவும் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. அதே மாதிரி நம்ம மூடி வச்சு கட் பண்ணாலும் கரெக்டாக இருக்கும். ஆல்ரெடி வந்து சொன்னேன் இல்லையா, நட்ஸ் வந்து டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலான்னு. மேலே வந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்தா ஒரு பாதாம் வந்து நான் வைக்கிறேன். இதே மாதிரி எல்லா பிஸ்கட்ஸ்லேயும் வச்சிடலாம். நான் வந்து பேக்கிங் ட்ரே வந்து நான் வந்து பீஸா வைப்போம் இல்லையா, பீஸா வந்து நான் பேக் பண்ணுற ட்ரே வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். அதில் வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நான் வந்து வைக்க போகிறேன். உங்ககிட்ட அது இல்லைன்னா நீங்கள் நார்மலான சில்வர் பாத்திரமே யூஸ் பண்ணலாம், அதுவுமே நல்லா ஒர்க் ஆகும். அந்த சில்வர் பாத்திரத்துலேயும் கொஞ்சமாக நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் அடுக்கி வச்சுருங்க. அவ்வளோதான். நான் வந்து கடாயை 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வந்துட்டு நான் வச்சுருந்தேன். ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து பேக் பண்ணுறதுக்கு உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சு கரெக்டாக 12லேருந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில், லோ ஃப்ளேம் இல்லை மீடியம் ஃப்ளேமில். அவ்வளோதான், நம்மளோட குக்கீஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எடுத்ததும் வதவதன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து தான் முறுமுறுன்னு ஆகும், க்ரன்ச்சியாக ஆகும். இங்கே பாருங்கள், சூப்பரான பிஸ்கட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வந்து இன்னும் சூடாக தான் இருக்குது, நான் அதுக்குள்ளே உங்களுக்கு காமிச்சனால அந்தளவுக்கு உங்களுக்கு க்ரன்ச்சியாக தெரியல. ஏன்னா எங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம் வந்து சாப்பிட்ணுன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க, அதனால் நான் சீக்கிரமாக வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறக்காக எடுத்துட்டேன். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து க்ரன்ச்சி ஆயிரும். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணுங்க உங்கள் பிஸ்கட்ஸை. உங்கள் எல்லாரையும் நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பபாய், டேக் கேர்.